நம்ம சாரல் திருவிழால எக்கோ பார்க்ல இருக்க மலர் கண்காட்சி எப்படி இருக்குன்னு பாப்போமா? நாம போகும்போது பாவூர் சத்திரம் ஔவையார் ஸ்கூலு, அதுக்கப்புறம் நம்ம சொரண்ட கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் பராசக்தி காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ச்சே சும்மா அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. வரும்போது யானையோட நம்மள வரவேற்காங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கண்காட்சி மட்டும் இல்ல, அங்க நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே சாக்லேட் ஸ்டால் இருந்தது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டுப்புழு எப்படி நமக்கு வந்து பட்டு நூல் தருது அப்படிங்கறத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது. இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்கும். செகண்ட் பனையில இருந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரி நிறைய பண்ணிருந்தாங்க. நொங்க வச்சு மில்க் ஷேக் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. சும்மா கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கெத்து காட்டிட்டாங்க. இப்பதான் ஆரம்பிக்கு ஒரிஜினல் மலர் கண்காட்சி அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்டது சின்சான்ல எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃப்ளவரை வச்சு அவ்வளவு சூப்பரா இருந்தது. சின்சான்லாம் பாக்குறதுக்கு ஃப்ரூட்ல எல்லாம் நிறைய டிசைனா பண்ணி வச்சிருந்தாங்க. அத்தோடனே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னா இந்த குரங்கும் அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு கிளியும் தாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. உண்மையா நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஐந்தருவி கூட்டு போனீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க எக்கோ பார்க்கு கூட்டு போங்க. அப்புறம் பழங்கள் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த பட்டாம்பூச்சி வந்து வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் ரயில் பூச்சி எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பூவால டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. குறிப்பா இங்க இருக்க பட்டர்ஃபிளை எல்லாம் நறுமண பொருட்களை வச்சு அவங்க பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே பக்கத்துல வந்து செடி கொடிகள் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே அக்ரோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. நீங்க இங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கையில காசு கொண்டு போயிருங்க. ஏன்னா அங்க ஜிபே கிடையாதுங்க. அங்க வந்தா நம்ம பயலோ கூட சும்மா ஒரு ஆட்டத்தையும் போட்டுட்டு எக்கோ பார்க்குள்ளேயும் வந்தாங்க. பார்க்க சும்மா செமையா இருந்தது. அதுல ஒரு பிளேஸ சொல்லணும் அப்படின்னா போட்டோ ஷூட்டுக்கு இந்த இடம் செமையா இருக்கும். பார்த்தாலே வேற லெவல்ல இருந்து ஒரு டான்ஸையும் பண்ணிட்டு கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாக்லேட் ஹேண்ட்மேட்ல பண்ணி அதை கொண்டு வந்து சேல் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஹனியும் சேல் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாட்டில் வேற வாங்கிட்டு போயிருந்தோங்க. யாருக்கும் ஒரிஜினல் ஹனி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன். நான் பார்த்த வரைக்கும் நான் ரசிச்ச வரைக்கும் இருக்கதை என்னோட vlog மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜ்லயே போஸ்ட் பண்ணிட்டேன். மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.